நெல்லை நீதிமன்றத்தில் ரவுடி படுகொலை செய்யப்பட்டதன் எதிரொலியாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள நீதிமன்றங்களில் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். மருதுபாண்டி, ஒரு நீதிமன்றத்திற்கு எத்தனை காவலர்கள் வீதம் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க? இவங்க நீதிமன்றத்தில் எந்தெந்த இடங்கள்ல பாதுகாப்பு பணியில இருப்பாங்க? ஆனந்தி, திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்த கைதியான மாயாண்டி என்பவர் கொடூரமான முறையில் நீதிமன்ற வாசலில் வைத்து கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவ எதிரொலியாக சென்னை உயர்நீதிமன்றமே தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருந்தது. மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களிலும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் தமிழக டிஜிபியாக இருக்கிற சங்கர் ஜிவால் அவர்கள் நேற்று ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தார். அதன்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் மற்றும் கிளை நீதிமன்றங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட வேண்டும், மேலும் ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு செய்யப்பட வேண்டும் என தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து விரிவான அறிக்கையினை இன்று சமர்ப்பிக்க வேண்டும் என அனைத்து மாவட்ட எஸ்பி மற்றும் டிஐஜிகளுக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தின் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தை வரை 3 நுழைவாய்கள் இருக்குது. 3 நுழைவாயிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வழக்கறிஞர் முதல் பொதுமக்கள் என அனைவரும் பலத்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு உள்ளே செல்கிறார்கள். மேலும் ஊழியர்களாக இருக்கும் பட்சத்தில் அடையாள அட்டை, வழக்கறிஞராக இருந்தாலும் அடையாள அட்டை உள்ளிட்ட காண்பிக்கப்பட வேண்டும். மேலும் இதுவும் ஆயுதங்கள், தீப்பற்றக்கூடிய பொருட்கள் இருக்கிறதா என்பது குறித்து கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். உட்படுத்தப்பட்ட பிறகுதான் உள்ளே அனுமதிக்கிறார்கள். தற்போது நம்ம வழக்கறிஞர் மூலம் இருக்கா அவர் கேட்கலாம். சார் வணக்கம் சார், நீங்க வந்து சோதனை பலப்படுத்திருக்காங்க, நீங்க சோதனை எப்படி இருக்காது பாத்தீங்கன்னா? எங்களுக்கு இந்த சோதனை நாங்கள் வரவேற்கிறோம். இதை ஆரம்பத்திலேயே செய்திருக்க வேண்டும். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இது தாமதமாக செய்கிறார்கள் என்றே நாங்கள் கருதுகிறோம். இப்பொழுது காவல்துறையினர் நீதிமன்றத்திற்கு வருகின்ற அனைவருக்கும் அடையாள அட்டையை பரிசோதனை செய்த பிறகு உள்ளே அனுப்புகிறார்கள். வழக்கறிஞர்களுக்கு தமிழ்நாடு பார் கவுன்சில் அடையாள அட்டை வழங்கியிருக்கிறது. திருநெல்வேலி வழக்கறிஞர்களுக்கு திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இது இரண்டில் ஒன்று எதையாவது ஒன்றை காண்பித்த பிறகு வழக்கறிஞர்களை உள்ளே அனுப்புகிறார்கள். வழக்காடிகளை அவர்கள் வழக்கு விவரத்தை கேட்டு அனுப்புகிறார்கள். இது நாங்கள் வரவேற்கிறோம். இது தொடர வேண்டும். இப்பொழுது ஒரு சம்பவம் நடந்த பிறகு இதை செய்கிறார்கள். இந்த சம்பவமும் ஒரு வழக்கறிஞர் அந்த ஒரு குற்றவாளியை பிடித்துக் கொடுத்த பிறகுதான் காவல்துறை அசால்ட்டாக இருந்து விட்டார்கள். இனிமேல் இதுபோல் இருக்கக்கூடாது என்பதை திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நீங்களே கேட்டிருக்கலாம், பலத்த சோதனைக்கு உட்படுத்த பிறகுதான் வழக்கறிஞர்கள் களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மருதுபாண்டி.